என்னங்க ஹேண்ட்மேட் சோப் போட்டால் கையெல்லாம் வெள்ளை வெள்ளையாக வருது, இழுத்து பிடிக்குது, ஒரு ட்ரையான மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, இப்படிங்கிற ஃபீலிங் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மோஸ்ட் ப்ராபபிளி நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் சோப் மட்டும்தான் செய்கிறீங்க. ஸோ கோகோனட் ஆயில் சோப் மட்டும் வச்சு சோப் செஞ்சீங்க அப்படின்னா தெர் இஸ் அ 99.99% சான்ஸ் ட்ரை ஸ்கின் வரும். ஸோ அது ஏன், எதனால், அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆயில்ஸ் வந்து காம்பினேஷன்ஸில் யூஸ் பண்ணணும். ஸோ கோகோனட் ஆயில் இதனோட ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கிளென்சிங். ஸோ அழுக்கு நல்லா எடுக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேதர் வந்து நல்லா கிடைக்கும், நல்லா நுர வரும். ஸோ வெயிட் ஓகே. ஸோ கோகோனட் ஆயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயிலோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து, ஸோ இஃப் யூ ஒண்டரிங் வாட் திஸ் இஸ், நாங்கள் சோப் கிச்சன் ஒரு சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ப்ளக் மேலே கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ஸோ ஓகே, போஸ்ட். ஓகே, ஸோ கோகோனட் ஆயிலோட ப்ராப்பர்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அபண்டன்ட் லேதர். ஸோ அதாவது நுர நிறையா வரும், நல்ல பபிள்ஸ் பெருசாக புசுன்னு நுர வரும். அண்ட் ஹை கிளென்சிங். ஸோ கிளென்சிங் அப்படின்னா என்னென்னா அழுக்கு எடுக்கிற தன்மை. அப்புறம் வந்து பார் சோப் வந்து நல்லா கெட்டியாக வரும், வெள்ளை கலரில் இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்கள் சோப்பும் அப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் இந்த சோப்பில் இருக்கிற இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளென்சிங்னால. ஸோ இந்த சோப்பில் ஹை கிளென்சிங்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதோட சேர்த்து ஸ்கின்னில் இருக்கிற ஆயில் கண்டென்ட்டையும் ரிமூவ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு சோப்பில் வந்து ட்ரையான ஒரு ஃபீல் வருது. ஸோ இதை நான் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, I would say first option, go with combination of oils. இல்லை நாட் இன்ட்ரெஸ்டட், கோகோனட் ஆயில் சோப்பு தான் நல்ல சோப்பு, அதுதான் அழுக்கு எடுக்கணும், அதை தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா லையோட அளவை குறைச்சிக்குங்க. ஸோ சோப்பை தொட்டு பாருங்கள். உங்கள் சோப்பை தொட்டு பார்க்கும்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஆயிலியான ஒரு ஃபீல் இருக்கணும். ஸோ ஃபுல்லாக ட்ரையாக இருக்கக்கூடாது. ஃபுல்லாக ட்ரையாக இருந்தாலே ஸ்கின்னை ட்ரை ஆகும். ஸோ கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற மாதிரி, ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் சோப் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா லையோட அளவை குறைச்சிக்கிட்டே வந்துடுங்க. ஸோ குறைக்கிறதுனா எவ்வளோ குறைக்கிறது, நான் வந்து 1 கப் யூஸ் பண்ணுறேன், 2 கப் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அந்த கப்போட அளவை வெயிட் போடுங்க. ஸோ வெயிட் கணக்கில் எடுத்துக்கோங்க. ஒரு 5 கிராமாக குறைச்சிக்கிட்டு வாங்க. சரி, அப்போது வந்து நான் கோகோனட் ஆயிலில் சோப் செய்கிறேன் அப்படின்னா லை குறைக்கிறது மட்டும்தான் ஆப்ஷனா, வேறு ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, there is another option. என்னென்னா ஆயில் காம்பினேஷன்ஸ் போகிறது. ஸோ 2 or 3 ஆயில்ஸை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு சோப் செய்கிறது. ஸோ அது வந்து இட்ஸ் a little bit of advanced soap making. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சோப் கிச்சன்னு சொல்லி there'll be a playlist. ஸோ hopefully we are starting to add new videos. ஸோ அதில் உங்களுக்கு ப்ரீமேட் ரெசிபீஸ் இருக்கும் வித் தி லை கால்குலேஷன், எப்படி செய்கிறது அப்படிங்கிறக்கான டெமோ எல்லாமே. ஸோ அந்த சேனல் வந்தோடனே I'll put the plug up there. ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெசிபீஸ் இருக்கும், பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கலாம். அண்ட் அதில் மாய்ஸ்சரைசிங் சோப், கிளென்சிங் சோப், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. அண்ட் இஃப் யூர் அ பர்சன் வித் ட்ரை ஸ்கின் டோட்டலாக இன் நேச்சர் அப்படின்னா மாய்ஸ்சரைசிங் ரெசிபீஸ் சூஸ் பண்ணிக்கணும். தேங்க்யூ, பாய்.